எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், பழைய கலாச்சாரம், அமைதி பூங்கா அப்படிங்கிற பேரு எல்லாம் போய் தமிழ்நாடுக்கு இப்போ போதைப் பொருளோட தலைநகரம் அப்படிங்கிற பேரு கிடைச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில எம்ஜிஆர் நகர்ல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் டேப்லெட்ஸ் பிடிபட்டிருக்காங்க. 4 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மன்னார்குடியில பட்ட பகல்னு கூட பார்க்காம ஜிஹெச்ல போயிட்டு நோயாளுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி அங்குள்ள நர்ஸ் எல்லாத்தையும் வந்து பயம்படுத்தி போதையில அட்டகாசம் பண்ணிருக்காரு ஒருத்தர். புத்தூர்ல ரேஷன் கடை நிர்வாகி ஒருத்தர் பட்ட பகல்ல மது அருந்துட்டு ரேஷன் கடையில படுத்து தூங்கி இருக்காரு. ஈரோட்ல தலவாடியில கர்ப்பிணின்னு கூட பார்க்காம சொந்த மனைவியை போதையில அடிச்சு கொலை பண்ணிருக்காரு ஒருத்தர். தமிழ்நாட்டுல தினம் நியூஸ் சேனல்ல போதை பொருளால நடந்த கிரைம்ஸ்க்கு பஞ்சமே இல்லாம எவ்ரிடே ஹெட்லைன்ஸ்ல வந்து தமிழ் நியூஸ்ல பிளாஷ் ஆயிட்டே தான் இருக்குது. ஆனா இது பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம தமிழ்நாடு அரசாங்கம் இந்த போதை பொருள் கட்டுப்பாடுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாங்க, போலீஸ் எப்படி எல்லா ஏரியாலையும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க, அப்படி எந்த ஒரு அக்கறையும் இல்லாம நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் 5 நாளைக்கு குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா போயிருக்காங்க. மக்களாகிய நம்ம எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு இப்படி சீரழிஞ்சு கிடக்கும் போது, போதை பொருளால அவதிப்பட்டு இருக்கும் போது மக்கள் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாரும் நைட்டு வெளியே போவதுக்கே பயப்படுறாங்க. என்னமோ நம்ம நாட்டுல நடக்கிற ஒரு விஷயத்த எப்ப முதல்ல நார்த் இந்தியால கம்பேர் பண்ணி பேசுற இப்போ நம்ம நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, நம்மளால ஃப்ரீயா வெளியே போக முடியுதா? நைட்டு 7 மணிக்கு அப்புறம் வெளியே போறதுக்கு பயமா இருக்குது. குழந்தைங்களை தனியா அனுப்புறதுக்கு பயமா இருக்குது. சோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க? தமிழ்நாடு மக்களாகிய எங்களுக்கு இதுக்கான பதில் தெரியணும். பதில் சொல்வாரா நம் முதலமைச்சர்?